இதுதான்டா சரியான சந்தர்ப்பம். விட்டா போச்சு. தைரியத்தை வர வச்சுக்க மகேஷ். மகேஷ், வெளியில வா. வெளியில வா மகேஷ். நீ எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டியா? என்ன பாரு மகேஷ், இப்ப உனக்கு என்ன, நான் தானே வேணும். இப்ப இங்க யாரும் இல்ல, என்ன நானாவே தர, எடுத்துக்கோ. ஆனா கல்யாணங்கிற விஷயத்த மறந்துரு. என்ன மகேஷ் யோசிக்கிற? மகேஷ், தைரியத்தை வர வச்சுக்கடா. தைரியத்தை மட்டும் விட்டுறாத, தைரியத்தை விட்டுறாத. என்ன பொண்ணு இவ, இவ்வளவு நேரம் ஆகியும் கதவு திறந்து போட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? சம்மந்தம் நல்லபடியா முடிஞ்சதுன்னு சொன்னாலே காயத்ரி ரொம்ப சந்தோஷப்படுவா. காயத்ரி தூங்குறாளா? காயத்ரி, காயத்ரி, விடுங்க
எனக்கு வந்து பிறந்தீங்கடா. நான் என்னை கொண்டுறேன். மானத்தை வாங்கிட்டியடா, மானத்தை வாங்கிட்டியடா. உயிரோட இருக்க போடா. ஒருத்தன் ஊர்ல இருக்க கூடாதா? யாருங்க அவ? நம்ம பையனை வளைச்சு போட பாக்குறாளா? மோசன அறுத்தறிஞ்சு வீதியில துரத்தி விட்டுருவேன். பயமுறி. ஆமா, பிள்ளைக்கு வாயில விரல வச்சாலும் கடிக்க தெரியாது. என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசாத. காயத்ரி தங்கமான பொண்ணு. அவளை என் மருமகளை ஏத்துக்கிறதுக்கு எந்த வருத்தமும் இல்ல, சந்தோஷம்தான். ஆனா இவன் பண்ண காரியம் போதுங்க, விட்டுடுங்க. அப்படி என்னடி உனக்கு? அம்மா, நீ போட்ட சூடு கூட எனக்கு வலிக்கலம்மா. உன் வார்த்தையால என்ன சுட்டுறாத. ஐயோ, உனக்கு புரியலையேடி. இப்படி போய் நீ தொலைச்சிட்டியே. இனி நாம இந்த ஊர்ல இருக்க முடியுமா? இது வெளியில தெரிஞ்சா இனிமே யாடி உன்னை கட்டிக்குவா? இப்ப மட்டும் என்னம்மா, என்ன கட்டிக்க நீ நானும் போட்டியா போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு நீயும் வாழ்க்கைய முடிவு பண்ணிட்டியா? இல்லம்மா, இல்ல. என்ன மனசுல நினைச்சவனுக்கு அவன் உசுர வாங்க எனக்கு மனசு இல்ல. என் உடம்ப கொடுத்துட்டேம்மா, என் உடம்ப கொடுத்துட்டேன். ஐயோ, நடக்கிறதெல்லாம் நடக்கட்டும். எதெல்லாம் நம்ம தலையில எழுதியிருக்கோம் அப்படியே நடக்கட்டும். எங்க கிளம்பிட்டீங்க? ஊரை விட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? நடந்த விஷயம் வெளியே தெரிஞ்சு ஏதாவது நடக்க கூடாது நடக்குங்காட்டியும் நாங்க எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிருந்தா நல்லது. என் பொண்ணோட வாழ்க்கையை நினைச்சு நினைச்சு காலம் பூரா அழுதுகிட்டே இருக்க வேண்டியதுதான். நாங்க 2 பேரும் இந்த ஊரை விட்டு போயிடுறதா நல்லது. என்ன சொல்றீங்க? தப்புன்னு பார்த்தா என் புள்ள மலையும் தான் தப்பு இருக்கு. இதுக்கு ஒரே வழி இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான். வேண்டாம், தெரிஞ்சே மகேஷ கொல்ல எனக்கு விருப்பம் இல்ல. என்ன மன்னிச்சிருங்க. எப்போ உங்க வாழ்க்கையை நீங்களே முடிவு பண்ண துணிச்சிட்டீங்களோ, நடக்கிற பின் விளைவுகளை சந்திச்சுதான் ஆகணும். கோலம் மாதிரி பின்வாங்க கூடாது. நீ அவனை கட்டிக்கதான் வேணும். சொன்னா கேளுமா காயத்ரி, அத்தை சொல்றேன்ல. உன் மருமக கல்யாணத்துக்கு முன்னாடியே கண்ணி கழிஞ்சிட்டா. அதனால உன் மகனுக்கு சாவு விட்டுட்டு போகல, தள்ளி போயிருக்கு. என்ன சாமி சொல்றீங்க? சரியா 30வது நாள் உன் மருமகன் உசுர கொடுப்பான். சாமி, வயிற்றுல நெருப்பாளி கொட்டாதீங்க. அது நடந்தே தீரும், அது விதி. சொன்னதை சாதிச்சிட்ட. பலே கில்லாடுறா நீ. எப்படியோ நீ நல்லா இருந்தா சரிதான் மச்சி. யாருக்கு என்ன கிடைக்கணும்னு விதி இருக்கோ அது கிடைச்சிதானே தீரும். என்னாச்சுடா? அதை ஏன் கேட்குற? மைனா பறந்து போச்சு. அவளை அம்மாவாக்கிட்டு தான் இவன் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சான். ஆனால் இந்த விஷயம் தெரிஞ்ச அவளோட அப்பன் அவளை வேற யாருக்காவது கட்டி வைக்க முடிவு பண்ணிட்டான். ராத்திரியோட ராத்திரியே ஊரை காலி பண்ணிட்டாங்க. பையன் புலம்பிட்டு திரிகிறான். இவன் போதும் என் மனத்தை வாங்குறதுக்கு.
சரி எனக்கு நேரமாச்சு, எனக்காக என் பொண்டாட்டி காத்துட்டு இருப்பா. நான் கிளம்புறேன். டேய் எங்கடா போற? அடப்பாவி, அதுக்குள்ளே வாடா. போடா போ, எனக்கும் கல்யாணம் ஆகும், அப்போ வச்சுக்கிறேன். ஒரு மைனா தானே போச்சு, ஒரு சிட்டுக்குருவி அது கிடைக்காமலா போயிடும். என்னம்மா நான் சொல்றது? என் பொண்ணோட மாங்கல்யத்துக்கு எந்த பங்கமும் வந்துடக்கூடாது. அவளை விதவையா பார்க்குற சக்தி எனக்கு இல்லை. காயத்ரியோட ஜாதகம் என் பையன் விஷயத்துல பழிச்சிடக்கூடாது. ஆண்டவா, என் பையனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. என்னமாச்சு காயத்ரி? காயத்ரி என்னாச்சு காயத்ரி? காயத்ரி என்னாச்சு? என்னாச்சு காயத்ரி? என்னாச்சுமா? என்னாச்சு? என்னாச்சுமா? என்னாச்சு காயத்ரி? அத்தை என்னாச்சு அத்தை? நீங்க அப்பா ஆயிட்டீங்க மாப்ள. நல்ல வேளை எதுவும் நடக்கல. ஆமாங்க சம்மந்தி. இனிமே இந்த ஊரில் இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒருத்தனும் நம்மளை நம்ப மாட்டான். காயத்ரி ஜாதகம் நம்மளை ரொம்ப பலி எடுத்துடுச்சு. இனிமே எந்த பொழப்பு பண்ணி பொழைக்கிறது? ஏமாளிங்க இருக்கிற வரைக்கும் தான் நம்ம பொழைக்க முடியும். கடவுளுக்கு இருக்கிறது உண்மையாயிடுச்சு, ஜாதகம் பொய்யாயிடுச்சு.